Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டோடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோட சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya hallelujah 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 hallelujah. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாற்றுமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. அக்கினி மயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ரட்சகரே. ஹalleluya hallelujah. ரட்சிப்பின் தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாற்றுமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவன் அவர். ஹalleluya hallelujah. அதிசயமான தேவனை ஸ்தோத்திரிப்போம், அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணும் பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya hallelujah hallelujah. எங்கள் அக்கினி மயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகிமையானவரே நீர் பரிசுத்தர், மாற்றுமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya hallelujah hallelujah. அக்கினியே கண்மலையே ஹalleluya hallelujah. அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கை பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. மாற்றுமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. அதிசயமானவர். ஹalleluya. அக்கினி ஹalleluya hallelujah hallelujah. மாற்றுமே ஹalleluya. ஹalleluya hallelujah. நித்திய ஜீவனே ஹalleluya hallelujah. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் அவரே. ஹalleluya hallelujah. நம்மை கரம் பிடித்த கண்மலை அவர். ஹalleluya. எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவர், உள்ளவர். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் அவர் ஒருவரே. ஹalleluya. அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஒளி. ஹalleluya. வசனங்களின் தீபம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. வசனத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிற தேவனவர். ஹalleluya. வசனத்தை அனுப்பி விடுவிக்கிற தேவனவர், விடுதலை நாயகனவர். ஹalleluya hallelujah. எங்கள் விடுதலை நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya hallelujah. எங்கள் அக்கினியே ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya. உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே, எங்கள் கேடகமே. ஹalleluya hallelujah hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ரட்சகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ரட்சித்த தேவாதி தேவனே. ஹalleluya hallelujah 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 hallelujah. வானத்திலிருந்து இறந்த ஜீவ அப்பம் அவரே. ஹalleluya hallelujah. வானத்தின் வாசல் அவரே. ஹalleluya. அவர் வழி அன்றி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே நீர் வல்லவர், வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், நல்லவர். ஹalleluya hallelujah. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கும் அதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ லோகத்துக்கு அதிபதி. அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, நம்முடைய குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. சமாதான பிரபு. ஹalleluya hallelujah. விழுந்து போன நம்ம குடும்பங்களை கட்டுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya hallelujah. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கை பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சிறுமை பெற்றிருந்தா நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya hallelujah. சிறுமை வாழ்வில் சிறந்து விளங்கும்படி நம்மை அழைத்தாரே. ஹalleluya hallelujah. அவர் நல்லவர், வல்லவர், சர்வ லோகாதிபதி. ஹalleluya hallelujah. எங்கள் அக்கினி மயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya hallelujah. ஆவிக்குரிய ஹalleluya. ஆவியால் எங்களை நிரப்புகிறவரே, அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி நடத்துகிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவர் அவர். ஹalleluya. எங்கள் மகத்துவமே, எங்கள் கண்மலையே, கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. யெகோவா தெய்வம், கர்த்தத்துவம் நிறைந்தவர். ஹalleluya hallelujah. யெகோவா ரப்பா, சுகந்தரும் தெய்வம் அவர். ஹalleluya hallelujah. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் நடத்துகிற தேவன், இப்போ இனிமேல் நடத்துகிறவர். ஹalleluya hallelujah. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. நீர் பரிசுத்த, பரிசுத்தர், எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே, எங்கள் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களில் உங்கள் தேவ ரத்தத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய தேவன், எங்களை இப்போது மேக ஸ்தம்பமாக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah.
ஹalleluya அவர் சர்வ வல்லவர் ஹalleluya நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் அக்கினிமயமான தேவனே ஹalleluya எங்கள் குடும்பங்களே அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவர் நீர் நல்லவர் பரிசுத்த தேவனவர் ஹalleluya பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஹalleluya எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே நீர் நல்லவர் ஆண்டவரே வல்லவர் ஆண்டவரே சர்வ லோகாதிபதியே நீர் நல்லவர் ஹalleluya ஹalleluya அற்புதம் 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 அவருடைய அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய ஹalleluya 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 அவருடைய விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya வருஷத்தை அவருடைய நன்மைகளால் முடிசூட்டி மகிழ்கிறாரே ஹalleluya ஹalleluya விழுந்து போன நம் குடும்பங்களை எடுத்து கட்டி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக ஹalleluya விழுந்து போன நம் குடும்பங்களை எல்லாம் எடுத்து கட்டுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவரே ஹalleluya இப்போது குடும்பங்களில் அக்கினியாகி இறங்கி கொண்டிருக்கிறவரே ஹalleluya அக்கினியாகி இறங்கி விடுதலையை கொடுக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரவர் எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் சர்வ லோகாதிபதியே நீ நல்லவர் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவரே நீ நல்லவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் அவர் நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர் ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போதும் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதன் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் பலவீனமாய் இருந்த தேவர்களை எல்லாம் நம்மை கரப்பிடித்து நடத்துறாரே நம்மை பலப்படுத்துறாரே ஹalleluya தோளில் தூக்கி சுமந்த தேவன் அவர் ஹalleluya 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 பலவீன நேரங்களில் தோளில் தூக்கி சுமந்தாரே ஹalleluya 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 அவருடைய பலனை நமக்கு தந்தாரே ஹalleluya ஹalleluya உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ லோகத்திலே எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நீர் அற்புதரானவரே ஹalleluya சமாதான பிரபுவே நீர் அற்புதர் ஹalleluya எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தேவன் அவர் கண்மணியில் நம்மை நிறுத்துகிறவர் கரம் பிடித்த தேவன் அவர் ஹalleluya கரம் பிடித்த எங்கள் தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமையே ஹalleluya மகத்துவமே ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அவர் ஹalleluya நம்மை பலப்படுத்துகிற தேவன் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்மை தூக்கி அரவணைக்கிறாரே ஹalleluya உள்ள கையில் வரைந்திருக்கிறாரே ஹalleluya அவருடைய ஜீவ ரத்தத்தால் ஹalleluya நம்மை சுத்திகரித்து ஏற்றுக்கொண்டாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 மாட்சிமையே ஹalleluya எங்கள் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே ஹalleluya ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் அவரே ஹalleluya ஹalleluya நம்மை கரம் பிடித்த கண்மலை அவர் ஹalleluya எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிற உயர்ந்தவர் உள்ளவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் அவர் ஒருவரே ஹalleluya அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஒளி ஹalleluya வசனங்களின் தெய்வம் ஹalleluya 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 வசனத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிற தேவன் அவர் ஹalleluya வசனத்தை அனுப்பி விடுவிக்கிற தேவன் அவர் விடுதலை நாயகன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே ஹalleluya எங்கள் கண்மலையே ஹalleluya உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே எங்கள் கேடகமே ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஹalleluya ரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ரட்சித்த தேவாதி தேவனே ஹalleluya 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 வானத்திலிருந்து இறந்த ஜீவ அப்பம் அவரே ஹalleluya ஹalleluya வானத்தில் வாசல் அவரே ஹalleluya அவர் வழி எண்ணி பரலோகமில்லை என்று நமக்கு கற்று தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம்
ஹalleluya சேனைகளின் கர்த்தாவே நீர் வல்லவர் வல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர் நல்லவர் ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் சர்வ லோகத்துக்கும் அதிபதியே ஸ்தோத்திரிக்க அவர் சர்வ லோகத்துக்கு அதிபதி அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே நம்முடைய குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே சமாதான பிரபு ஹalleluya ஹalleluya விழுந்து போன நம்ம குடும்பங்களை கட்டுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சிறுமை பெற்றிருந்தால் நம்மை மீட்டுக் கொண்டாரே ஹalleluya ஹalleluya சிறுமை வாழ்வில் சிறந்து விளங்கும்படி நம்மை அழைத்தாரே ஹalleluya ஹalleluya அவர் நல்லவர் வல்லவர் சர்வ லோகாதிபதி ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஆவிக்குரிய ஹalleluya ஆவியால் எங்களை நிரப்புகிறவரே அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவர் அவர் ஹalleluya எங்கள் மகத்துவமே எங்கள் கண்மலையே கர்த்தத்துவம் நிறைந்தவர் ஹalleluya யெகோவா தெய்வம் கர்த்தத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya யெகோவா ரப்பா சுகந்தர் தெய்வம் அவர் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மட்டுமாய் நடத்துகிற தேவன் இப்போ இனிமேல் நடத்துகிறவர் ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே எங்கள் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் குடும்பங்களில் உங்கள் தேவ ரத்தத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய தேவன் எங்களை இப்போது மேக ஸ்தம்பமாக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அவர் சர்வ வல்லவர் ஹalleluya நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya 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 சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் அக்கினிமயமான தேவனே ஹalleluya எங்கள் குடும்பங்களே அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவர் நீர் நல்லவர் பரிசுத்த தேவனவர் ஹalleluya பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஹalleluya எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே நீர் நல்லவர் ஆண்டவரே வல்லவர் ஆண்டவரே சர்வ லோகாதிபதியே நீர் நல்லவர் ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 அவருடைய அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய ஹalleluya 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 அவருடைய விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya வருஷத்தை அவருடைய நன்மைகளால் முடிசூட்டி மகிழ்கிறாரே ஹalleluya ஹalleluya விழுந்து போன நம் குடும்பங்களை எடுத்து கட்டி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக ஹalleluya விழுந்து போன நம் குடும்பங்களை எல்லாம் எடுத்து கட்டுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவரே ஹalleluya இப்போது குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே ஹalleluya அக்கினியாக இறங்கி விடுதலையை கொடுக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரவர் எல்லாம் தேவர்களுக்கு மேலான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் சர்வ லோகாதிபதியே நல்லவரானவரே ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவரே நீர் நல்லவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் அவர் நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர் ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதன் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் பலவீனமாய் இருந்த தேவர்களை எல்லாம் நம்மை கரப்பிடித்து நடத்துகிறாரே நம்மை பலப்படுத்துகிறாரே ஹalleluya தோளில் தூக்கி சுமந்த தேவன் அவர் ஹalleluya 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 பலவீன நேரங்களில் தோளில் தூக்கி சுமந்தாரே ஹalleluya 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 அவருடைய பலனை நமக்கு தந்தாரே ஹalleluya ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ லோகத்திலே எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நீர் அற்புதரானவரே ஹalleluya சமாதான பிரபுவே நீர் அற்புதர் ஹalleluya எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தேவன் அவர் கண்மணியில் நம்மை நிறுத்துகிறவர் கரம் பிடித்த தேவன் அவர் ஹalleluya கரம் பிடித்த எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமையே ஹalleluya மகத்துவமே ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அவர் ஹalleluya
ஹalleluya நம்மை பலப்படுத்துகிற தேவன் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்மை தூக்கி அரவணைக்கிறாரே ஹalleluya உள்ள கையில் வரைந்திருக்கிறாரே ஹalleluya அவருடைய ஜீவ ரத்தத்தால் ஹalleluya நம்மை சுத்திகரித்து ஏற்றுக்கொண்டாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவர் ஹalleluya 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 இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம் எல்லாரும் கேட்டு பாடுங்கள் எனக்கு முன்பாக செல்லும் தெய்வம் நீரல்லவா தடைகளை நீக்கி வழியே நடத்தும் தெய்வம் நீரல்லவா எனக்கு முன்பாக செல்லும் தெய்வம் நீரல்லவா தடைகளை நீக்கி வழி நடத்தும் தெய்வம் நீரல்லவா என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க எத்தனை தடைகள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்விலே பனிமழை போல் மாற்றியவர் நீரல்லவா எத்தனை தடைகள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்விலே எல்லாம் பனிமழை போல் மாற்றியவர் நீரல்லவா வாழ்வின் வழியில் மலை போல் பாறைகள் குண்டிகள் யாவும் தகர்த்தவர் நீரல்லவா வாழ்வின் வழியில் மலை போல் பாறைகள் குண்டிகள் யாவும் தகர்த்தவர் நீரல்லவா என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க பரிசுத்த மகிமையில் தினமும் நடத்தி குறைவின்றி போஷித்தவர் நீரல்லவா பரிசுத்த மகிமையில் தினமும் நடத்தி குறைவின்றி போஷித்தவர் நீரல்லவா முதையில் சுமந்து கரங்களில் அணைத்து மகிமையின் மறைவில் மூடி மறைத்தவர் நீரல்லவா முதையில் சுமந்து கரங்களில் அணைத்து மகிமையின் மறைவில் மூடி மறைத்தவர் நீரல்லவா என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க எனக்கு முன்பாக செல்லும் தெய்வம் நீரல்லவா தடைகளை நீக்கி வழி நடத்தும் தெய்வம் நீரல்லவா என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க என் தெய்வமே என் இயேசுவே என் பாதைகள் செவ்வையாக்க என் பாதைகள்
செவையாக்க. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43:21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். எந்த ஜனத்தை? நம்மைத்தான். அவர் நம்மை அவருக்காகத்தான் எடுத்துக்கொண்டார். அவரை துதிப்பதற்காகத்தான் எடுத்துக்கொண்டார். இந்த ஜனம் அவர் நம்மை அவர் விரும்பின நேசித்திருக்கிறார். நம்மை நேசித்ததால் தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை நேசித்ததனால் தான் நம் மீது அன்பு வைத்ததனால் தான் நம் சிறுமியை நோக்கமாய் இருந்து நம்மை அழைத்தார். அப்ப அதனால்தான் அவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை, இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்காக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர்களை அழைத்து நான் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:25 நான் பார்க்கும்போது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். எப்படி நாம அவரை அறிகிறோம்? இப்போது அவர் நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவன் என்று நாம் அறிகிறோம். அதற்கு முன்பு நாம் அறியாதவர்களாக வாழ்ந்தோம். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சிறுமையிலிருந்து நம்மை அழைத்து அவர் தமக்காகவே அவர் எடுத்துக்கொள்கிறார். இவர்கள் என்னுடைய ஜனம், நான் தான் இவர்களை மீட்டுக் கொண்டேன். அதனால் நானே அவர்கள் குடும்பத்தின் தலைவராக இருப்பேன். நானே அவர்கள் தேவைகளை நான் பூர்த்தி பண்ணுகிறவராக இருப்பேன். அவர்கள் அவர்களுடைய என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை நிறைவாக்குகிற தேவன் நான் ஒருவனே. அதனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இவர்களை அழைத்திருக்கிறேன். அதனால் இவர்கள் என் துதியை சொல்ல வேண்டும். எப்படி? நாமை அவர் தேவன் அழைத்ததனால் அந்த துதியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம் குடும்பங்களில் இருக்கிற எந்த எல்லாம் நீக்கி போடுகிறாராம். மீறல்களை என் நிமித்தம் குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பாய். அடுத்ததாக ஏசாயா 44:22 உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். மீண்டும் அவர் சொல்கிறார், அந்த பாவங்களை எல்லாம் இனி அவர் நினைக்க மாட்டாரா? எப்படி? மேகத்தை போல அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை மீட்டதனால் முழு உள்ளத்தோடு என்னிடத்தில் நீ திரும்ப வேண்டும். நான் உன்னுடைய பாவங்களை நான் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்ப சில குடும்பங்கள்ல எல்லாம் நாம எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் நாம நல்லாதான் இருப்போம். நம்முடைய நாம எப்படி இருப்போம்? ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனால் குடும்பத்தில் கஷ்டமா இருக்கும். நம்மை குறித்து நான் சொல்லவில்லை. சில குடும்பங்களை நான் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும். சில குடும்பங்களில் நன்றாகத்தான் அவர்கள் வாழ்க்கை முறை பார்க்கும் போது நன்றாக இருக்கும். அவர்கள் ஒரு சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் கஷ்டம் தரித்திரம் எப்படியாகத்தான் குடும்பத்தில் இருக்கும். நோய் நொடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கஷ்டம் மேல் கஷ்டமாக இப்படி வந்து கொண்டே இருக்கும். அது எதனால் என்று அவர்களுக்கே தெரியாது. எங்கெல்லாமோ போவார்கள். எங்க போனா நமக்கு விடுதலை, எங்க போனா ஒரு வாழ்வு கிடைக்கும், அப்படியாக அலைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு பின்தொடர்கிறது. இதனால்தான், வேற ஒன்றுமே கிடையாது. அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னோர்கள் செய்த பாவம் அவர்களை பின்தொடர்கிறது. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் மனசறிந்து நாங்க யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, எங்களுக்கு ஏன் இந்த சூழ்நிலை, எங்களுடைய வாழ்க்கை ஏன் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறது, எப்படி சுத்தி வளைச்சு வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இது இருக்காது, ஒரு மகிமையான வாழ்க்கையாக இருக்காது. எப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறைவுதான் அந்த வாழ்க்கையில இருக்கு. கண்ணீரான வாழ்க்கை. குறைவென்றால் அங்கே சந்தோஷம் சமாதானம் இருக்காது. ஒரு கண்ணீர், கவலை, துன்பம், ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு வாழ்க்கை கண்ணீராகத்தான் இருக்கும். அப்ப அது எதனால் வருகிறது என்றால், அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவம் அவர்களை பின்தொடர்ந்தே வரும். எனக்கு எங்க அம்மா நாங்க சின்ன வயசா இருக்கும் போது, எங்க அம்மா சின்ன வயசாக இருந்த போது அவங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துதான். அது சொல்லுவாங்களாம் எங்க அம்மாவுக்கு. அவங்க எல்லாருமே அந்த ஒன்று கொஞ்சம் சொல்லும் போது இவங்க கேட்டு கொண்டிருந்தது. அந்த ஊர்ல ஒரு வாலிப பையனை ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் கசப்புகள் ஏற்பட்ட போது அவனை துடிக்க வெட்டி கொலை பண்ணார்களாம்.
அப்ப அந்த அந்த ஆத்துமா அங்கே அவனை கொலை பண்ண நிமித்தம் அந்த ஆத்துமா அங்கே கதறுகிறது. கதறினதுனால் ஏதாவது சில நேரங்கள சின்ன ஏதாவது பிரச்சனையா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்ப பாரு நான் யாருன்னு காண்பிக்கிறேன் என்று தங்களுடைய கைபலத்தை அங்கே காண்பிப்பார்கள். பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சந்ததிகள் அதனால் பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அதன் நிமித்தம் தங்களுடைய சந்ததிகள் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் அந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் அதை தங்கள் தாழ்மையோடு அதை பேசி தீர்த்து சரி பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் நான் யார், அந்த நான் யார் என்கிற எண்ணத்தினால் அவர்கள் அந்த கைவண்ணங்களை காமிக்கிறதுனால் பின்னாலே பெரிய சாபத்துக்கு உட்படுகிறார்கள். அவர்கள் செய்த பாவம் சாபமாக மாறுகிறது. அதே அந்த குடும்பத்துல அந்த யார் இதுக்கு காரணமாக இருந்தார்களோ அத்தனை குடும்பத்திலையும் அவங்க மென்டல் எஃபெக்ட், அந்த சந்ததிகள் மென்டல் எஃபெக்ட் ஆனவர்களாகத்தான் இருந்தார்களாம். அப்ப ஒரு உயிருக்கு எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுகிறது பாருங்க. நாம நினைப்போம் ஏன் இது நமக்கு தெரியாது, ஆனா நம்முடைய முன்னோர்கள் செய்த செயல்பாடுகளினால் அந்த குடும்பங்களிலேயே அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த சாபம் பின்தொடர்ந்து, அதைத்தான் தேவன் சொல்கிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தம் குலைத்து போடுகிறேன். எதனால? நான் எனக்காக நீ சிறுமையில் கிடந்தாய், நான் எனக்காக உன்னை எடுத்துக்கொண்டேன். ஆகையினால் நான் உன் மீறுதல்களை எல்லாம் இனி நினைக்க மாட்டேன். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் மேகத்தை போலவும் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் நீ திரும்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படியாக இருக்கும்போது தேவன் அவங்க எங்கெல்லாமோ போய் அலைஞ்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பார்கள், எங்கேயோ எதெல்லாமோ தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களால் அதற்கான பதிலை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் பதிலாக இருக்கிறார். நம்முடைய தேவன் வாழ்க்கையில் ஒரு சொல்யூஷனாக இருக்கிறார், விடுதலையாக இருக்கிறார். அதனால் தான் சொல்கிறார், நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னிடத்தில் முழு மனதோடு நீ திரும்பும் போது நான் உனக்கு எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன். எல்லாவற்றையும். இப்ப எங்க அம்மா இது பல வருடங்களுக்கு முன்பு நாங்க இங்க இருந்த போது, இங்க எங்க கூட இப்பவும் நாங்க அதே இடத்துலதான் இருக்கிறோம். ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்திருந்தாங்க. ஒரு 3 months, அதாவது ஒரு 3 மாசம் தான் எங்க கூட இருந்தாங்க. ஆனா எங்க கூட இருக்கும் போது அந்த துதி, நாங்க எப்பவுமே வீட்டுல துதிச்சுட்டே இருப்போம் ஆண்டவரை. அவங்க அதுவரை புற மதத்துலதான் இருந்தாங்க. அப்ப நாங்க அந்த துதிச்சு கொண்டே இருக்கிறத, அந்த வீடு நம்ம ஒரு குடும்பம் துதித்து கொண்டே இருக்கும் போது, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் துதித்தாலும் அவர்கள் இடைவிடாமல் தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தேவ மகிமை அந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்கும். அப்ப நாங்க அந்த துதிக்கிறத பார்த்ததும் எங்க அம்மாவுக்குள்ள ஒரு சந்தோஷம். எங்க அம்மா துதிக்கல பாருங்க, எங்க அம்மா துதிக்கிறது நாங்க தான், அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்குள் சந்தோஷம், ஒரு சமாதானம், இப்படியாக அவர்களுக்குள் ஒரு மாற்றம். திடீரென்று என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு உங்க கூட இருக்கும்போது எப்பவும் சந்தோஷமா இருக்குது, உங்க கூட இருக்கும்போது எந்த கவலையும் தெரியல எனக்கு, நானும் அதை விரும்புறேன்னு எங்க அம்மாவே சொல்றாங்க. பாருங்க, அந்த துதியினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்முடைய துதி. அப்ப தேவன் நம்ம எதற்காக எடுத்திருக்கிறார்? இந்த ஜனத்தை நான் மீட்டுக் கொண்டேன் என் துதியை சொல்லி வரும்படியாக. அப்ப நம்மை மீட்டதுக்கு அப்புறம் நாம துதியை சொல்லி வரும்போது நம் கூட இருக்கிறவர்கள் மன மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுக்குள் மனமாற்றம், சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் நிறைவினால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நானும் அந்த ஆண்டவரை விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நீங்க ஊருக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஒன்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் தான் நாம ஆண்டவருக்குள்ள துதித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் ரட்சிப்பு நாம பெறாதது வரை அப்பா மகனே என்கிற புத்திர சுவிகாரம் நமக்கு வராது. அந்த புத்திர சுவிகாரம் வந்தால் மட்டும்தான் நான் தேவனோடு இணைந்து கொள்ள முடியும். அப்ப எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன், அம்மா அப்பா மகனே என்கிற புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்க அம்மாவுக்கு ஆலோசனை, எங்க அம்மாவுக்கும் சொல்கிறேன். அப்படியாக எங்க அம்மா உடனடியாக என்ன பண்ணுகிறார்கள் என்றால், அவர்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து வேற எதுவுமே அவங்க இது பண்ணல. நான் இவ்வளவுதான் சொன்னேன்.
அவர்கள் உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். பெற்று அதுக்கப்புறம் உடனே ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரை அவர்கள் அவ்வளவு ஆரோக்கியமாகவும் அவர்கள் நல்லா துதிக்கிறாங்க. எங்களுடைய நாங்கள் துதிக்கிறதை பார்த்து அவர்கள் பார்த்துதான் அவங்க மாறினதில்ல, அதை கற்றுக்கொண்டார்கள். இப்படி நாம் தேவனை துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அப்படியாக அதே போல நாமும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கும் போது நம் குடும்பத்தில் சரியில்லாதவர்கள் சரியாக்கப்படுவார்கள். அதனால்தான் அவர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நாம் துதியை சொல்லி வரும்படியாக நாம் துதியை சொல்லி வரும்போது நம் குடும்பங்களில் உள்ளவர்கள் மாற்றமடைவார்கள். அதன் நிமித்தம் எப்படியாக இருக்கும் அவனை நாம் அதன் நிமித்தம் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது அவர்கள் முன்னோர்களினால் வந்த பாவ சாபங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகும். எப்போது நாம் ரட்சிப்பை பெறுகிறோமோ அப்போது நம்முடைய பாவ சாபங்கள் குடும்பங்களை விட்டு நீங்கி போகும். அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் அதையெல்லாம் நினைக்க மாட்டேன், அதெல்லாம் இனி நீக்கி போடுவேன் என்று. அப்புறம் ஏசாயா 43:20 நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் போட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். பாருங்கள், நாம் தேவனை அப்படி அவர் தெரிந்து கொண்ட ஜனம் அவர்களை துதித்து வரும்போது அடுத்ததாக அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அந்த தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறார்கள். அந்த ரட்சிப்பு என்பது தேவனை கனம் பண்ணுகிறது. அது தேவனுக்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலினால் தான் நாம் ரட்சிப்பை பெற்றுகிறோம். அந்த ரட்சிப்பை பெறுகிற ஒருவர் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறார்கள். நேற்றைக்கு நாம பார்த்தோம், தேவனை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்போது நம்மை அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று. ஆகவே அந்த ரட்சிப்பின் கனத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும், நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அதன் நிமித்தம் அந்த சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். அது தேவன், அதனால் தேவன் அதை கனம்படுத்துகிறதுனால் வருகிறது. இப்போது நாம் தன்னைத்தானே சோதித்தறித ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அவருடைய மகிமையை எப்படியாக பெற்றுக் கொண்டோம், அவரை நாம் எப்படி கனம் பண்ணுகிறவர்களாக இருந்தோம். நாம் தேவனை கனம் பண்ணும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம் குடும்பத்தை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம் குடும்பத்தை மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவ சாபங்களை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தின் பாதையில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மே ஸ்தோத்திரம். நாம் எப்படியாக தேவனை கனம் பண்ணவர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று ஒரு விஷயம் நாம் தேவனை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவனுக்குள் நாம் எப்படி வாழ்ந்தோம், தேவனை நாம் எப்படி கனம் பண்ணவர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம். அதில் எங்கே நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதை நாம் அறிந்ததன்படியாக நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் நீங்கி போகும். அமே ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போமாக. ஹல்லேலூயா, ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரிப்போமாக. ஹல்லேலூயா, நம்முடைய சரீரங்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஹல்லேலூயா ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, வியாதிகள் மீது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போது ஆண்டவரே, வியாதியா இருக்கிற இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். சரீரத்தில் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தால் விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா, குடும்பங்களில் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுகிறோம். குடும்பங்களை மீட்டுக் கொள்வீராக. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போது அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது தேவனுக்கு ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொது மகத்துவம், வல்லமை, சமாதானம் குடும்பங்கள் ஒவ்வொருவரோட குடும்பத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே பலப்படுத்தும், பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவன் ஒரு சமாதானத்தை குடும்பங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றும். குடும்பங்கள் இருக்கிற எல்லா தேவையில்லாத ஆண்டவரே பிரியமில்லாத அருவருப்புகளை குடும்பங்களை விட்டு நீக்கி போடுவீராக. குடும்பங்களை ஜெப ஆவியால் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஒருவர் துதிக்கிற துதி குடும்பங்களையே ஆண்டவரே மீட்டுக் கொள்வதாக. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஜெப வல்லமையால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஒருவரிடமிருந்து கடந்து செல்கிற அக்கினி எல்லாரையும் பற்றி குடிப்பதாக. ஹல்லேலூயா, ரட்சிப்பின் அக்கினியாய்
ஆண்டவரே குடும்பங்களில் ஊற்றுவீராக. திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற வரன்களை ஆயத்து பண்ணுங்க. அதே போல் கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவரே அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே தேவ பர்வதத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒத்தாசை, உம்முடைய ஒத்தாசை ஆண்டவரே தேவ பர்வதத்திலிருந்து நீ அனுப்பி விடுவிக்கிறவராக இருக்கிறீர். அதே போல ஆண்டவரே உமது ஒத்தாசையை தேவ பர்வதத்திலிருந்து அனுப்புவீராக. குடும்பங்களுக்கு ஆண்டவரே நல்ல போஷிப்புகளை கட்டளையிடுங்க. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அமே ஸ்தோத்திர வருஷத்தை உடைய நன்மைகளால் முடிசூட்டுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஆண்டவரே உமது ஜீவ பாதைகளுக்கு நேராக நீர் நடத்துவீராக. பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்களுக்கு செய்து கொடுப்பீராக. துணையாளர் துணை நெல்லும் ஆண்டவரே அவர்கள் அலைச்சல்களை நோக்கி பார்த்து குடும்பங்களில் இருக்கிற அலைச்சல்களை நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அவர்கள் அலைச்சல் இல்லாதவாறு அவர்களுடைய வாழ்க்கையானவரே சமாதானத்துக்கு நேராக நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் தேசங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் எல்லாரும் தினமும் நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேசம் நம்முடைய குடும்பம் எப்படி பரிசுத்தமாக மாற்றப்படுகிறதோ, நம்முடைய குடும்பம் எப்படி ஒழுங்குமுறைக்கு நேராக தேவன் திசை திருப்புவாரோ, அதே போல் இந்த தேசங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவரே தேசங்களின் அருவருப்புகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். தேசங்களை ஆண்டவரே உமது பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக வழி நடத்துவீராக, திசை திருப்புவீராக. குடும்பங்களில் தேசங்களில் ஆண்டவரே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே தேசங்களை நோக்கி பாரும். ஆண்டவரே பரிசுத்தமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது ரட்சிப்பை ஆண்டவரே தேசங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அருவருப்புகளை எல்லாம் தேசத்தை விட்டு நீக்கி போடும். தேசங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது ரட்சிப்பை என்னால் மகிமைப்படுத்துவீராக. தேசங்களை இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஸ்பெஷல் ஜெபம். அப்பாவுக்கு அந்த வாய் கொஞ்சம் எல்லாம் உலர்ற மாதிரி இருந்தது இல்லையா, அது இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்கா. ஆனா கொஞ்சம் டயர்டு, அந்த கை கால் வலி மட்டும் இருக்குதுங்கக்கா. சரியாமா. அந்த வாய் உலர்ல எல்லாம் கொஞ்சம் இப்ப எதுவுமே அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்ல. சரியாமா, நாம ஜெபத்துல வச்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அவரையும் ஆண்டவரே இம்மட்டுமாய் அவரை சுகப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அவருக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அவரும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீர் அந்த மகனுக்கு ஒரு ரட்சிப்பின் விடுதலையை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக ஹலோ சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், நான் காஞ்சினாங்க அம்மா பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். இப்ப நல்லா அமௌண்ட் போடணும், அதெல்லாம் உங்ககிட்ட பேச முடியலனால இன்னைக்கு தான் போட்டு வந்தோம். சரிங்க. எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆமா சொன்னீங்க, நம்ம ஜெபம் பண்ணியிருந்தோம். அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன். நானு அவங்க கூப்பிடவே இல்லை, நானே தான் போயிருந்தேன் வழினா. அப்புறம் போய் பார்த்தா அப்படியே ரொம்ப அந்த டீப் நோய் குடிச்சா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, போய் கழுத்து கழுத்துலாம் நீங்க போய் அந்த மாரி ஆகி போயிட்டாரு. ரொம்ப அப்படி மூச்சு வாங்கிட்டு கை கால்லாம் நடுக்கி வச்சுட்டு இதாகிறாரு. அப்புறம் அங்க போய் பார்த்தா அவர் ஒரு உடம்புக்கெல்லாம் நான் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எதை செஞ்சு வச்சுக்கிறேன்ற மாரி எனக்கு தோணுச்சு. எல்லா செக்கப்பும் பார்த்துட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. நுரையில மட்டும் புண்ணா இருக்குது, வயிறு புண்ணு நுரையில புண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கை கால் எல்லாம் நடுக்கும், ரொம்ப அப்படியே இழைச்சி போய் கழுத்துக்களுக்குலாம் நீண்டு போய் மூச்சு வாங்கிட்டு ரொம்ப இதாகிறாரு. அதுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்காங்க. இப்ப குடிக்கிறாரா? இப்ப ஹலோ, இப்ப குடிக்கிறாரா? இல்ல, இந்த 2-3 நாளா குடிக்கவே இல்லைங்க. சரி, நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அதே மாதிரி வார்த்தை பழைய குடிக்கே தான் என்ன பேசினாரு. உங்களை இப்பவும் திட்டுறாரு. அப்படி உடம்பு சரியில்லான்னு கூட கேள்விதான் கேக்குறாரு. என்ன யாரு கேட்டது, நீ வந்த எதுக்கு வந்த அப்படிங்கிறாரு. அப்புறம் போகவும் வேணாங்கிறாரு, எதுக்கு வந்தன்னு கேக்குறாரு.
சரி அப்புறம் 50 ஆகுது. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அவரே அவங்களோடு உங்க குடும்பத்தோடு இணைத்து அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நாம ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த மகனே ஆண்டவரே மட்டுமாய் நீர் பாதுகாத்து அவருக்கு பலத்தை கொடுத்து நடத்துகிறேன். அவருக்கு ஆண்டவரே அந்த புண்கள் ஆண்டவரே நுரையீரல் அதே போல அந்த வயிற்றில ஏற்பட்ட அந்த ப்ராப்ளங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. உமது கல்வாரி ரத்தம் அந்த சரீரத்தில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. முற்றிலும் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதே போல அந்த அவர்கள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தின் மீது ஒரு அன்பு ஒரு ஏற்படும்படியாக ஆண்டவரே அங்கே மனமாற்றத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் செய்கிறோம். ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவருக்கு உதவி பண்ண வேண்டும் செய்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலைக்காக அவர் காத்திருக்கிறது. அந்த ஆத்மாவை நீ மீட்டுக் கொள்வீராக. முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு வல்லமையை அனுப்பி அவருக்குள் மனமாற்றத்தை கட்டளையிட வேண்டும் செய்கிறோம். குடும்பத்தை எடுத்து கட்டும். குடும்பத்தை ஒரு அன்பின் ஐக்கியமான குடும்பமாக எடுத்து கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்களுக்கும் ஒரு சாட்சி இருக்கு. நம்ம அன்னைக்கு எனக்கு ஒரு வீடு எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நாம இப்பதான் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடிதான் ஜெபம் பண்ணியிருந்தோம். ஒரு வீடு வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆனா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு இடத்தை தான் எங்களுக்கு இப்ப வீடு ஆயத்த பண்ணி இருக்கிறாரு. திடீர்னு ஆண்டவர் அலையவும் விடல. நிறைய வீடு பார்த்து அலையவும் விடல. சடனா சொன்னாங்க. அது எங்களுக்கு நன்றாக இருந்தது, பிடித்தது. ஆண்டவர் அந்த அற்புதமாய் அந்த வீடை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இனி நாம் எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.